வெல்கம் டு நிக் கிச்சன். இன்னைக்கு நாம நிக் கிச்சனில் அயன் கண்டென்ட் அதிகமாக இருக்கிற பசலைக்கீரை பொரியல் எப்படி ஈஸியாக செய்யலான்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. பசலைக்கீரையில் 2-3 வகை உண்டு. சிலோன் பசலை, பருப்பு பசலை, பொடி பசலை. நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறது சிலோன் பசலை. இதுதான் அந்த சிலோன் பசலை. இந்த கீரையில் இந்த மாதிரி பிங்க் கலரில் பூ இருக்கும். இதோட தண்டை நீங்கள் உடச்சி வச்சாலே போதும், நிறைய கீரை உங்களுக்கு முளைச்சி வந்துடும். இது எங்கள் வீட்டு தோட்டத்தில் முளைச்ச பசலைக்கீரை. இந்த கீரையில் இருக்க இலையை மட்டும் நம்ம க்ளீன் பண்ணாலே போதும், தண்டெல்லாம் நீங்கள் சேர்க்க வேண்டாம். இந்த மாதிரி இலையை மட்டும் க்ளீன் பண்ணி எடுத்துக்குங்க. இலைகளுக்கு பின்னாடி பூச்சி இருக்கான்னு பார்த்துட்டு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்குங்க. க்ளீன் பண்ணி எடுத்த பசலைக்கீரையை கட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 4-5 தடவை நல்லா கழுவி எடுத்துக்குங்க. இப்போ நம்ம இதை பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்குங்க. தாளிப்பதற்கு தேவையான பொருட்கள்: ஒரு பெரிய வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய், 6 பல் பூண்டு. இது எல்லாத்தையுமே பொடியாக கட் பண்ணி எடுத்துக்குங்க. ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்குங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் கடுகு சேர்த்துருங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதும் சீரகத்தை சேர்த்துக்குங்க. இப்போ நம்ம பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், பச்சை மிளகாய், பூண்டு சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கினவொடனே கொஞ்சமாக கருவேப்பிலையை சேர்த்துட்டு வதக்கி விட்டுக்குங்க. இது கூட 5 டேபிள் ஸ்பூன் சிறுபருப்பு எடுத்துக்குங்க. நம்ம இதை தனியாக வேக வச்சு சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி வெங்காயம் வதக்கும் போது கூட சேர்த்து வதக்கிக்கிட்டிங்கன்னா சீக்கிரம் வெந்துடும். இதை ஒரு 2 நிமிஷம் இந்த மாதிரி வதக்கி எடுத்துக்குங்க. சிறுபருப்பை எண்ணெயில் 2 நிமிஷம் நல்லா வதக்கியாச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பசலைக்கீரையை சேர்த்துடலாம். பசலைக்கீரையில் நிறைய நன்மைகள் உள்ளன. இது நீரிழிவு நோய் உள்ளவர்களும் இரத்த குறைபாடு உள்ளவர்களும் உணவில் எடுத்துக்கிறதுனால இந்த குறைபாடை நீங்கள் சரி பண்ணலாம். அதே மாதிரி சிறுநீரகத்தில் கற்கள் உள்ளவங்க இதோட சாறை நீங்கள் எடுத்துக்கிறதுனால இந்த கற்களை இது வெளியேற்ற உதவுது. 2 நிமிஷம் இந்த மாதிரி எண்ணெயிலே நல்லா வதக்கிக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். 2 நிமிஷம் எண்ணெயில் நல்லா வதக்கியாச்சு. இப்போ நம்ம கீரையில் சேர்த்துருக்க பருப்பு வேகிறதுக்காக நம்ம ஒரு 1/4 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். கீரைக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்குங்க. இப்போ இதை மூடி வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் நம்ம மூடி வச்சிடலாம். 2 நிமிஷம் கழித்து இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு திரும்பவும் மூடி வச்சிருங்க. 5 நிமிஷம் மூடி வச்சு நல்லா வேக விட்டாச்சு. இப்போ கீரையும் பருப்பும் நல்லா வெந்திருக்கு பாருங்கள். இந்த மாதிரி ஒரு முறை கலந்து விட்டுட்டு நம்ம தேங்காய் பூவை சேர்த்துடலாம். 1/4 மூடி தேங்காவை இந்த மாதிரி துருவலாக அரைச்சி வச்சுருக்கேன். இதை நம்ம இந்த கீரை கூட சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். தேங்காய் பூவை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. கீரை பொரியல் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், சூப்பரான டேஸ்டான கீரை பொரியலை நம்ம சீக்கிரம் ரெடி பண்ணியாச்சு. காலையில் நீங்கள் அவசரமாக சமைச்சிட்ருக்க நேரத்தில் இந்த மாதிரி கீரை பொரியல் செஞ்சிங்கன்னா சீக்கிரம் ரெடி பண்ணிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.